வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆடியோவில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம், கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். மைக்கு போச்சு, ஆர்டர் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வந்தோடனே அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிடலாம். இந்த ஆல் டைப் சீரீஸில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒர்க் எனர்ஜி பவர். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களை நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட பர்பஸ் இந்த ஒர்க் எனர்ஜி பவருங்கிற டாப்பிக்கில் நீட்டில் என்னென்ன டைப்லலாம் கொஸ்டின் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐ ஓப்பனராக, ஒரு அவேர்னஸாக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு 20-25 ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டா அதை வச்சு நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா அது பத்தாது. ஆனால் என்னென்ன டைப்லலாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது நீட்டில் அப்படின்னா எல்லா டைப்பையும் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டைப்பில் இருந்து தான் இந்த ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த 10 டைப்பில் இருந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சளவு எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது எந்த டைப்பில் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தலாம். டைப் 1, ப்ராப்ளம் நம்பர் 1. ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க் டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது புக்கில் படிச்சிருப்பீங்க. ஒர்க் எனர்ஜி தியரமில் ஒர்க் டனுங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ட்ராப் 1 கிலோமீட்டர் ஹைட்லேருந்து கீழே விழுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெயின் ட்ராப் அப்படின்னாலே அது ட்ராப்பிங் ஃப்ரீ ஃபால் ஒரு கேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரெயின் ட்ராப்க்கு மாஸ் கொடுத்துருக்காங்க 1 கிராமு. கிரவுண்டை ஹிட் பண்ணும் போது அதோட ஸ்பீடு 50 மீட்டர் பர் செகண்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்கள், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர். ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுங்கிறது மேலேருந்து கீழே விழக்கூடிய அந்த மழை துளிக்கு ஏர் ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் மாதிரி. அது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸு, ஒரு நெகட்டிவ் ஒர்க் டன்னு அந்த ஏரோட ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால இருக்கும். அதையும் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாங்க அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய டேட்டாஸ்லாம் எழுதிக்கலாம். மாஸ் 1 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கிராமு 1 × 10⁻³ கிலோகிராம் எஸ்ஐ யூனிட்டில் எழுதிக்கிறோம். ஏன்னா ஆன்சர்ஸ் எல்லாமே ஜூல் எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. ஹைட் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது 1 × 10⁻³ மீட்டர்ஸ். வெலாசிட்டி 50 மீட்டர் பர் செகண்ட். ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டபிள்யூ சஃபிக்ஸில் ஜி போட்டிருக்கேன், பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது என்ன, மேலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த மலைத்துளிக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால பண்ணக்கூடிய வேலை, அதுதான் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. ஸோ m 1 × 10⁻³ g ஒரு 10 இருக்குது, இன்ட்டு ஹைட் 1 × 10⁻³ மீட்டர் வந்துடும். இந்த 10⁻³ 10⁻³ கட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 ஜூல்ஸ். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு முடிஞ்சது. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு தான் நமக்கு ஒர்க் எனர்ஜி தியரம் தேவைப்படுது. ஏரோட ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த mgh மாதிரி டைரெக்டாக ஃபார்முலா எதுவும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் டன்ங்கிறது ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் அந்த ரெசிஸ்டிவ் ஒர்க் டன் பை ஏர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிங்கிறது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி நான் எழுதுகிறேன் ஆஃப் m v2ன்னு வச்சுக்கலாம், v2² மைனஸ் ஆஃப் m. மாஸ் அதே தான் இருக்க போது, வெலாசிட்டி தான் மாறும், v1². எப்பயுமே ஃப்ரீ ஃபாலாக விழக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஆஃப் மாஸ் எவ்வளவு? 1 × 10⁻³ இன்ட்டு வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கிரவுண்டை ரீச் பண்ணும் போது உள்ள வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 50 × 50². 50² 50 × 15 போட்டுக்கிறேன். மைனஸ் இந்த ஆஃப் v1²ங்கிறது என்னது? நமக்கு ரெயின் ட்ராப் ஏற்கனவே சொன்னோம், இது ஒரு ஃப்ரீ ஃபாலோட கேஸு. ஃப்ரீ ஃபாலாக இருந்துச்சு அப்படின்னா டாப் மோஸ்ட் பொசிஷன்லேருந்து விழுக போகுது. டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும் போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னவாயிரும்? 0வாயிரும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2500 வரும். இன்ட்டு 10⁻³ பை ஒரு 2 இருக்கும். அப்படியே கேரி பண்ணுறேன். WG + WA =
இதில் இந்த 3 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ ஒரு டெசிமல் எடுத்துடலாமா? அப்போ 2.5/2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1.25 வரும். இப்போ இதில் நமக்கு என்ன தேவை? WA ஒர்க் டன் பை ஏரோட ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸ் தேவை. அப்போ 1.25 மைனஸ் WG கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் 10 ஜூல். மைனஸ் 10 ஜூல் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 8.75 ஜூல்ஸ்னு வரும். இதுதான் ஏரோட ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸு. இது ஏரோட ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸு ஒரு அப்போசிங் ஒர்க் டன்னாக இருக்கனால இதில் 1.25 மைனஸ் 10ங்கிறது மைனஸ் 8.75 ஜூல்ஸ்னு வருது. இந்த மைனஸ் வந்து இது நெகட்டிவ் ஒர்க் டன்ங்கிறத இண்டிகேட் பண்ணுது. என்ன ஆப்ஷன் கரெக்டானது? ஆப்ஷன் சி. இதே டைப்பில் இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A ball of mass 2 kg and 4 kg dropped from equal height 60 feet height டால் பில்டிங்லேருந்து கீழே விடுறாங்க. 30 ஃபீட் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ சேம் ஹைட்லேருந்து 2 பால் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 ஃபீட் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட்லேருந்து. இந்த ஹைட்லேருந்து ஃபஸ்ட்டு உள்ள பால் வந்து ஒரு 2 kg இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது கொஞ்சம் பெரிய பால் அது வந்து 4 kg மாஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா கிரவுண்டுக்கு 30 ஃபீட் ட்ராவல் பண்ணிடுச்சு. இந்த கிரவுண்டுக்கு 30 ஃபீட் இருக்கும். இந்த அளவு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அதோட கைனடிக் எனர்ஜிக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு என்ன பேசிக் ஐடியா வேணும் அப்படின்னா இது ரெண்டுமே ஃப்ரீ ஃபால் இல்லையா? ட்ராப்டுன்னு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. 2 kg அண்ட் அனதர் மாஸ் ஆஃப் 4 kg ஆர் ட்ராப்டு டுகெதர். ட்ராப்டு அப்படின்னாலே அது ஃப்ரீ ஃபால். அப்போ ஃப்ரீ ஃபாலாக இருக்கும் போது அதோட வெலாசிட்டி ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அட் சேம் ஹைட்டில் என்ன மாஸாக வேணாலும் இருக்கலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மாஸ். அட் சேம் ஹைட்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வில் பொசஸ் சேம் வெலாசிட்டி. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம கைனமேட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஃபாலில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஈக்குவல் ஹைட்டில் ப்ரொஜெக்டில் மோஷன்லையும் சரி, மேலே போய் ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது பார்த்தோம்னா மேலே போகும்போது என்ன இது எடுத்துருந்துச்சோ அது கீழே வரும்போது இந்த ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் வெலாசிட்டியை வச்சுருக்கோம். கிரவுண்ட்லேருந்து பார்த்தோம்னாலும் சரி, மேலேருந்து பார்த்தோம்னாலும் சரி, ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் வெலாசிட்டி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? இந்த 30 ஃபீட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜிக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் வெலாசிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட வெலாசிட்டி விவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வெலாசிட்டியும் வியாக தான் இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கைனடிக் எனர்ஜி 1 நான் எழுதுறேன் அப்படின்னா ஆஃப் m1v1 ஸ்கொயர்னு எழுதுவேன். செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன எழுதுவேன்? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் m2v2 ஸ்கொயர் எழுதுவேன் இல்லையா? இப்போ இந்த v1 v2 தான் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, சேம் வெலாசிட்டின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் காமனாக ரெண்டையுமே v ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ரேஷியோ வேணும், அப்படியே ரேஷியோ எடுத்துக்கோங்க. காமன் டேர்ம்ஸ் கட் ஆயிரும். ஆஃப் வி ஸ்கொயர் கட் ஆயிரும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ரேஷியோ எது டிட்டர்மைன் பண்ணுது? அதோட மாஸ் மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணுது. எதனால? சேம் வெலாசிட்டியாக இருந்தனால. இப்போ மாஸுக்கான ரேஷியோ மட்டும் எடுத்திங்கன்னா போதும். ஏற்கனவே நமக்கு தெரியுது, ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஜெக்டோட மாஸ் m1ங்கிறது 2/4. அப்போ 1/2ன்னு வரும். ரேஷியோ எழுதுனோம்னா 1:2ன்னு எழுதப்படும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 வந்து 1:2ன்னு வருது. எது கரெக்டான ஆப்ஷன்? ஆன்சர் டி. டைப் 2 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஒரு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து அந்த ஒர்க் டன் வந்து அதோட இன்டர்னல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அதோட எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கும்? ஆஃப் kx². இந்த கேங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கும் ஒரு கான்ஸ்டன்ட், அந்தந்த மெட்டலை பொறுத்து மாறும். அந்த மெட்டலுக்கு இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கேங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச் ஆர் எக்ஸ்டென்ஷன், எந்த அளவு அதை இழுக்கிறோம் இல்லை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதுவே கைனடிக் எனர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கைனடிக் எனர்ஜி யூஸ்வலாக உள்ளதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பேசிக் ஐடியா வச்சு நமக்கு கொஷின் கேட்க முடியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு லாங் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம், 2 மீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எலாங்கேட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம்? ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா, உள்ளதை விட ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எலாங்கேட் பண்ணுறோம். எலாங்கேட் பண்ணால் இதில் ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, அதை யூன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. இதே ஸ்ப்ரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எலாங்கேட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இதில் ஸ்டோர் ஆகக்கூடிய u டேஷ் அப்படிங்கிற எனர்ஜி என்ன? சம்மதர் எனர்ஜி. இது யூவாக இருக்கனால இதை u டேஷ்னு வச்சுக்கிறோம். அந்த எனர்ஜி என்னவாக இருக்கும்?
அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த எலாங்கேஷனால் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ரெண்டுலேயுமே எனர்ஜி என்ன சேவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூவில் என்ன இருந்திருக்கும், ஆஃப் கே, இந்த எக்ஸ்2 வந்து 2 சென்டிமீட்டர், ரெண்டுலேயுமே சென்டிமீட்டர் இருக்கிறனால ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எஸ்ஐ யூனிட் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணல, நமக்கு அது தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜென்ரல் ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது, எஸ்ஐ யூனிட்டில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை அப்படி 2ஆக வச்சுக்கலாம். இது வந்து 2 ஸ்கொயர்டு. 2 ஸ்கொயர்னா என்ன ஆகும், 4 ஆகும். ஆஃபை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2ன்னு வரும், 2k மட்டும் இருக்கும். இது u டேஷ்க்கு எழுதலாம், ஆஃப் இன்ட்டு k இன்ட்டு இது என்னது 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயருங்கிறது 100 2ஆல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 50k வரும். இந்த 50kவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த 2k வர மாதிரி எழுதுங்க. ஏன்னா யூவில் நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், 25 இன்ட்டு 2kன்னு போட்டுக்கலாமா. 25 டைம்ஸ் 2kனா 50k வருமா. அப்போ இந்த 25 இந்த 2kக்கு பதில் எதுக்கு போட்டுக்கலாம், 2kங்கிறது எதுக்கு ஈக்குவல், யூக்கு ஈக்குவல். 25u டைம்ஸ் இருக்கும். அதை ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அதில் சேவ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 25 டைம்ஸ் இருக்கும். நம்ம 2 டைம்ஸ் இருந்ததை 2 சென்டிமீட்டர் இழுத்ததை 10 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா யூன்னு இருக்கக்கூடிய அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 25 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். டைப் 3ல அடுத்த கொஷின் நம்பர் 6. இந்த கொஷின் பாருங்கள். இந்த டைப்பில் 2019 ரொம்ப ரீசெண்ட் இயர் கொஷின். இது 2019 கேட்ட கொஷின். F = 20 + 10y கொடுத்துட்டாங்க. ஒய் டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் போது கேட்டிருக்காங்க, 0 to 1. போன ப்ராப்ளம் மாசெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மாசெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா தான், அதை வச்சு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. இங்கே மாசே கொடுக்கல. ஒய் வந்து 0 to 1 மீட்டர் கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ W = இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டிஎக்ஸ் பதில் டிஒய்னு போட்டுக்கலாம். ஒயில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்றாங்க. டிஎக்ஸுங்கிறது என்ன கோஆர்டினேட்டுன்னு சொல்கிறது தான். எப்போயுமே டிஎக்ஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே ஒயில் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னே கொடுத்துட்டாங்க. ஒய் டைரெக்ஷனில் தான் அது அந்த பார்ட்டிகள் வந்து ட்ராவல் பண்ண போகுது. ஒய் டைரெக்ஷன் தான் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுது. அப்போ அந்த டைரெக்ஷன் தான் ட்ராவல் பண்ண போகுது. எஃப் டிஒய்னு நான் ப்ராப்ளத்துக்கு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். அப்போ 20 + 10yக்கு நம்ம என்ன செய்கிறோம், இன்டெக்ரல் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு dy. லிமிட் வந்து 0 to 1. அப்போ 20 பண்ணால் என்ன ஆகும், 20y ஆகும். ப்ளஸ் 10 பண்ணால் 10y² / 2 ஆகும். இதுக்கு லிமிட் வந்து 0 to 1. சிம்பிளை பண்ணிக்கோங்க, 10 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 20y + 5y² வருது. இதுக்கான லிமிட் வந்து 0 to 1. 20 × 1 20 + 5 × 1² 5, 25 ஜூல்ஸ். ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. டைப் 4 கொஷின் நம்பர் 7. இந்த கிராஃபிக்கல் டைப், இந்த டைப்பு கிராஃப் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமான டைப்பு ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். கிராஃபை பொறுத்தளவு நம்ம ஒர்க் டன் தான் கேட்க போகிறாங்க. ஒர்க் டன் எப்படின்னா எஃப்டி கிராஃப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப், எஃப்டி கிராஃப் நமக்கு எதை கொடுக்கும், ஒர்க் டன்னை கொடுக்கும். இது தெரிஞ்சிருந்தால் போதும். இதிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 12 மீட்டரில் என்ன ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸோட யூனிட் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் யூனிட் நியூட்டன் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்டும் மீட்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஷேப்போ அந்த ஷேப் மட்டும் தான் பார்க்கணும், ஓவரால் கிராஃப் பார்க்கக்கூடாது. இதில் 2 ஷேப் இன்வால்வ் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நான் 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 2 ஷேப்பையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. தனித்தனியாக அதுக்கான ஏரியா கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இதோட ஏரியா வந்து L × B. இந்த ட்ரையாங்கிளுக்கு ½ BH. இந்த 2 ஏரியாவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. ஸோ ஒர்க் டன் ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப்னு போட்டோம். இதுக்கான ஏரியா என்ன, இந்த ரெக்டாங்கிளுக்கு மட்டும் பாருங்கள் L × B. ஒரு சைடு வந்து ஹைட் வந்து 2ஆக இருக்குது, பிரெத் வந்து 3 to 7ஆக இருக்குது. இது 3 தேர்ட் பாயிண்ட்டாக இருக்குது, இது 7ஆக இருக்குது. 3 to 7 எவ்வளவு, 4 இன்ட்டு அதோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 2. இது ஒரு ஏரியா ப்ளஸ் ½ இன்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட பிரெத்து பாருங்கள் 7 to 12ஆக இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து 12ஆக இருக்குது, இது 7ஆக இருக்குது.
அப்போ 7 to 12 எவ்வளோ இருக்கும்? breadth வந்து 5 இருக்கும், ஹைட் வந்து அகைன் breadth வந்து 5, ஹைட் அகைன் 2. 2 கட் பண்ணிக்கலாம், இது ஒரு 5. இப்போ 8 + 5ன்னு வரும் 13 ஜூல்ஸ். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அதே டைப்பில் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. எக்ஸ் வந்து 6 மீட்டரில் 0 to 6 மீட்டருக்கு என்ன ஒர்க் டன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் 2 ஷேப் இன்வால்வ் ஆகுது. சிமிலர் டைப் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷேப் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ஒரு ஸ்கொயராக இருக்குது. அப்போ இதுக்கான ஏரியா வந்து a² ப்ளஸ் செகண்ட் ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் BH. இந்த a² பாருங்கள், டைமென்ஷன் 2 பக்கமும் 3ஆக இருக்குது. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு இது வந்து 3² ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ட்ரையாங்கிளோட breadth 3 to 6 போகுது. அப்போ 3ஆக இருக்கும், ஹைட் வந்து அகைன் 3. இது ஒன்று, இது 9 ஆயிரும். ப்ளஸ் இது 9/2 4.5, தட் இஸ் 13.5 ஜூலு. ரொம்ப ஈஸியான கொஷினு, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்லேயும் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. எப்பயுமே இந்த ஒர்க் எனர்ஜி பவரை பொறுத்தளவில் நீங்கள் எந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கனாலும் அதோட ஆன்சர் வந்து ஜூல்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கேட்குறாங்க. ஒர்க் டனுங்கிறது எனர்ஜி தான், எனர்ஜிக்கு ஈக்குவல். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியோட யூனிட்டில் ஜூல்ஸில் முடிகிற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒர்க் எனர்ஜி பவரோட கேட்கக்கூடிய எல்லா கொஷினுமே அதோட ஆற்றலை கேட்குற மாதிரி தான் இருக்கும். எனர்ஜியை கேட்குற மாதிரியோ, பொட்டன்ஷியல் எனர்ஜியோ, ஒர்க் டன்னோ, இதை வேறு டைப்பில் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் முடிகிற மாதிரி கொஷின் இருந்தால் மிஸ் பண்ணாதீங்க. அதில் எல்லா கொஷினுமே பார்த்துக்கோங்க. டைப் 5 ப்ராப்ளம் நம்பர் 9. இந்த டைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது mgh அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவையோ இல்லை ஆஃப் mv²ங்கிற ஃபார்முலாவையோ யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியான நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரியோ, ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியோ கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 kg மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து 20 m/s வேகத்தில் நம்ம தூக்கி எறிகிறோம். அப்போ இந்த 1 kg மாஸ் வந்து ஒரு செர்டைன் ஹைட்டு போகுது, தட் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர் ஹைட்டு ரீச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ரீச் ஆச்சுன்னா அதில் எனர்ஜி லாஸ் என்னவாக இருக்கும்? டியூ டு ஏரோட ஃப்ரிக்ஷனில் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸு கிவன் பை ஏர், அதனால் அதோட எனர்ஜி லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ண எனர்ஜி லாஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி என்ன எனர்ஜி? இந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக போகுது. எப்பயுமே அதோட மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் இட் வில் டேக் அ மொமெண்ட்ரி ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டியூ டு எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால் கீழே விலகும், ஃப்ரீ ஃபாலாக. இந்த 1 kg வந்து 20 m/s நம்ம வெலாசிட்டி கொடுத்தோன்னே ஒரு கைனெட்டிக் எனர்ஜி எடுத்துக்கிட்டு போகுது. மேலே போக போக இதோட வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும்? அதோட மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி அப்படியே இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி மேலே இருக்கும். ஆனால் 100% கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா ஏரோட ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது எல்லா ப்ராக்டிக்கல் கேஸ்லையுமே. நம்ம ஒரு ஐடியல் கேஸில் 100% கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் கேஸஸில் ஏரோட ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, கன்சிடர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இங்கே எனர்ஜி லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கால்குலேட் பண்ண போகிறது லாஸ் இன் எனர்ஜி. லாஸ் இன் எனர்ஜிங்கிறது என்னது? நம்ம கொடுத்துருக்கூடிய எனர்ஜி, அங்கே அதை அப்டைன் பண்ணிருக்கக்கூடிய எனர்ஜி, இதுக்கான டிஃப்ரென்ஸ். நம்ம கொடுத்த எனர்ஜி என்ன எனர்ஜி? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv². அது அங்கே மேலே வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி என்ன? மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும் போது அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சுருக்கும், தட் இஸ் mgh. அப்போ இந்த 2 எனர்ஜிக்குள்ள கேப்பில் என்னவாக இருக்கும்? எனர்ஜி லாஸாக இருக்கும். கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் வச்சுட்டு இந்த எனர்ஜி லாஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு 1ங்கிறது மாஸ் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி நம்ம கொடுத்த வெலாசிட்டி 20 × 20, தட் இஸ் 400 மைனஸ் மாஸ் 1, ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கலான் இருக்காங்க. இது வந்து 8. ஸோ இது வந்து கட் பண்ணோம்னா 200 மைனஸ் 180 வரும். தட் இஸ் 20 ஜூல்ஸ் தான் லாஸ் இன் எனர்ஜி. இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்கணும். ஐடியல் கேஸாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் ஏரோட ரெசிஸ்டிவிட்டி ஃபோர்ஸ் இருக்கனால இது வந்து குறைஞ்சி தான் இருக்கும். டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி இருக்காது. கொஞ்சம் லாஸ் இருக்கும். எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னா 20 ஜூல் லாஸ் இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கும்போது டோட்டல் எனர்ஜி என்னவாக இருந்துச்சு? அது வந்து 200 ஜூல்ஸாக இருந்துச்சு. 200 ஜூல்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கோம். மேலே போய் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும்போது 180 ஜூல்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கு.
டைப் 5ல் ப்ராப்ளம் நம்பர் 10. போன ப்ராப்ளம் வந்து எனர்ஜி லாஸ் வச்சு பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இன்க்ளைன் பிளேனில் வந்து ரோல் ஆகி வருது. அது வந்து வெர்டிக்கல் சைக்கிள் எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கும் போது அதோட ஹைட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ இது வந்து மேக்ஸிமம் ஹைட்லேருந்து போன ப்ராப்ளம் வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி நம்ம கைனடிக் எனர்ஜி கொடுப்போம். அது வந்து மேக்ஸிமம் ஹைட் மேலே போய்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பிளேனில் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டில் மேலே இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் வச்சுருக்கோம். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சுக்கிட்டு அது ஸ்லைடாகி வருது. அப்போ கீழே வர வர கைனடிக் எனர்ஜி வந்து கூடிக்கிட்டே வரும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இங்கே எனர்ஜி லாஸ் இருக்குமா அப்படின்னா இவங்க ஃப்ரிக்ஷன்லெஸ் ட்ராக்குன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் வந்து ஏரோட ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு கொடுத்தாங்க, ஏரோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு கொடுத்தாங்க. அதனால் எனர்ஜி லாஸ் எடுத்தோம். அது ஒரு ப்ராக்டிக்கல் கேஸ். இது ஒரு ஐடியல் கேஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ் ட்ராக் இருக்குது அப்படின்னா அப்போ ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ மேலே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி 100% அப்படியே கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். mgh வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ½ mv²க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட ஹைட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் கேட்குறாங்க. அந்த பாலோட டயாமீட்டரோட வச்சு கேட்குறாங்க. அது மட்டும் நம்ம யோசிச்சா போதும். இந்த பேசிக் கான்செப்ட் வந்து போன ப்ராப்ளத்துக்கு இதுக்கு ஒன்று தான். அங்கே வந்து எனர்ஜி லாஸாக வச்சோம், இங்கே லாஸ் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். காமன் டேர்ம்ஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஹைட்டு. அப்போ இங்கே என்ன இருக்குது? நியூமரேட்டரில் v² இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, இந்த பக்கம் இருந்து ஒரு g மட்டும் வருது. அப்போ 2g வந்துடுது. ஓகே, இது வந்து ஒரு வெர்டிக்கல் சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. வெர்டிக்கல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வெலாசிட்டி என்னவாக இருக்கணும்? வெர்டிக்கல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண அதோட வெலாசிட்டி வந்து அட்லீஸ்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு √5gr இருக்கணும். இது வந்து பேங்கிங் ஆஃப் ரோடு அப்புறம் வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் கடைசிலையும் சரி கைனமேட்டிக்ஸ்லேயும் சரி இது பார்த்துருக்கோம். ஒரு வெர்டிக்கல் சர்க்கிள் எடுக்கும் போது கீழே என்ன வெலாசிட்டி இருக்கணும்? √gr இருக்கணும். மேல் பொசிஷனில் என்ன இருக்கணும்? √5gr இருக்கணும். அப்புறம் சைடில் வந்து மோர் than √3gr or 2gr இருக்கணும். ஒவ்வொரு பொசிஷனை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி வந்து மினிமம் ஆஃப் √5gr இருக்கணும். இப்போ கம்ப்ளீட் பண்ணுதுன்னு கொடுத்ததுனால நம்ம இந்த வெலாசிட்டியை எடுத்துக்கலாம். √5gr இது வந்து வியோட வேல்யூ, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, v²/2g. அப்போ என்ன வரும்? 5gr/2g வரும். gg நம்ம கட் பண்ணிக்கலாம். 5r இருக்குது. இந்த ஆரோட வேல்யூ பாருங்கள், 5/2 இருக்குது. இந்த ஆறுங்கிறது என்னது? ரேடியஸ்னால் 2 டைம்ஸ் ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே ஆர் மட்டும் இருக்குது. ஆருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? டயாமீட்டர்/2ன்னு போட்டுக்கலாமா? r = d/2 போட்டுக்கலாம். அப்போ ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? 5/2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன வருது ஆன்சர்? 5/4 × Dன்னு ஆன்சர் வரும். எது கரெக்ட் ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். இந்த கொஸ்டின் ரீசெண்ட் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். 2018 இந்த நம்ம சொன்ன இந்த 5th கான்செப்டை யூஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். இது ரெண்டுமே ஈக்குவல்னு எழுதிட்டோம், ரெண்டு எனர்ஜியுமே. இது எதனால் எழுத முடிஞ்சுன்னா ஃப்ரிக்ஷன் லெசன் கொடுத்தனால. போன ப்ராப்ளமில் ஏன் அது பண்ண முடியல அப்படின்னா ஏரோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, அதை அக்கௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அதை வச்சுட்டு பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் இது மட்டும் தான். வெர்டிக்கல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணால் மினிமம் வெலாசிட்டி வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு √5gr இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். டைப் 6 நியூமரிக்கல் 11. இதில் நான் எடுக்கிறது நியூட்டன்ஸ் ஈக்குவேஷனும் நியூட்டன்ஸ் லாஸையும் யூஸ் பண்ணி இதோட கான்செப்டை செக் பண்ணுற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதையோ இல்லை நியூட்டன்ஸ் லாஸ் 3 லாஸையும் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பாருங்கள். மாஸு அண்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைம் டிபெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 1/3t² கொடுத்துருக்காங்க. அப்போ ஒர்க் டன்னு பை த கிவன் ஃபோர்ஸு இன் 2 செகண்ட்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுச்சுன்னா அதோட ஒர்க் டன் என்ன? கொடுத்துக்கூடிய டேட்டாவை எழுதிக்கோங்க. மாஸ் வந்து 3 kg, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1/3t² கொடுத்துருக்காங்க. அடுத்து டைம் வந்து 2 செகண்ட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபோர்ஸே நம்ம கொடுக்கல. ஆனால் ஒர்க் டனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? F × S தெரியும். இந்த F × S F வந்து நியூட்டன் செகண்ட் லா படி எப்படி எழுதலாம்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு இந்த எஸ். ஓகேங்களா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நமக்கு வேணும். இந்த எஸ்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்?
v ஈக்குவல் டு வெலாசிட்டி வந்து ds பை டிடியா இதை வச்சு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா t ஸ்கொயர் இருக்குது 2 முன்னாடி வந்துடும். அப்போ 2/3 ஆயிரும். t பவர் என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அதுக்கடுத்து ஆசலேஷன் ஈக்குவல் டு d இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ds ஸ்கொயர் பை dt ஸ்கொயர்டு. இது என்ன ஆகும் t பவர் 1 வந்து மல்டிப்ளை ஆகும் 2/3 அப்படியே இருக்கும். t பவர் 0 தட் இஸ் 1 ஆயிரும். ஆசலேஷன் 2 ஆகும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். மாஸு 3 இன்ட்டு ஆசலேஷன் வந்து 2/3 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/3 t ஸ்கொயர்டு. இது என்ன டைமில் கேட்டிருக்காங்க 2 செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இன்ட்டு 2/3 இன்ட்டு 1/3 இன்ட்டு t ஸ்கொயருக்கு பதிலாக 2 இன்ட்டு 2 ஒரு 3 கட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டில் வந்து 3 2s இருக்குது. அப்போ 8 ஆகும். 8/3 ஜூல்ஸ். இந்த எஃப்ஐ மட்டும் எம்ஏன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அந்த ஏ கால்குலேட் பண்ணால் 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த சிம்பிள் லாஜிக் வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 12 இதே கான்செப்ட் வச்சு எக்ஸ் வந்து 3t minus 4t ஸ்கொயர் ப்ளஸ் t கியூப் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 30 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 கிராம் கொடுத்தா இதில் ஆன்சர் வராது. ஆன்சர் வந்து 576 மில்லி ஜூலு. 30 கிராம் வச்சோம்னா 5760 வந்துடும். 5760 மில்லி ஜூல்னு வந்துடும். அதனால் நான் 3 கிராம்ஸ்னு எடுத்துக்கிறேன். ப்ராப்ளமில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஸோ நமக்கு எப்படி பண்ணணுங்கிறதா முக்கியம். அதனால் நான் 3 கிராம்ஸ்னு எடுத்துக்கிறேன். 3 கிராம் வந்து நம்ம 3 × 10⁻³ கிலோகிராம் ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் வந்து நமக்கு மீட்டர் தான். எக்ஸ் இன் மீட்டர்னே கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்லேயே கொடுத்துட்டாங்க. ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டைம் வந்து t = 4 செகண்ட்ஸ். லாஸ்ட் ப்ராப்ளம் வரையும் பண்ணோம். எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இருந்தால் நம்ம வெலாசிட்டிக்கு என்ன பண்ணலாம் dx பை dt பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது வந்து 3 ஆயிரும். மைனஸ் இதை பண்ணும்போது 8t ப்ளஸ் 3t ஸ்கொயர்ட் ஆகுமா? ஆசலேஷன் ஈக்குவல் டு dx ஸ்கொயர்ட் பை t ஸ்கொயர்ட் x பை dt ஸ்கொயர்டு. இதை பண்ணோம்னா -8 இது வந்து ப்ளஸ் 16 வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் at 4 seconds at t = 4 seconds ஆசலேஷனில் 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இல்லை தனியாக கூட பண்ணுறேன். கொடுத்துருக்கூடிய டைமில் தட் இஸ் at t = 4 செகண்ட்ஸில் எக்ஸ் என்னவாக இருக்கும்? எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 × 4 - 4 × 16 ஆகுமா? இது ரெண்டாவது டேர்மு 4 ஸ்கொயர் வந்து 16 ஆகும். ப்ளஸ் t கியூப் 64 ஆகும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 12. இது வந்து -64 + 64 கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 12 மீட்டராக இருக்கும் 4 செகண்ட்ஸில். அதே மாதிரி ஆசலரேஷன் வேணும். எதுக்குன்னா நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ணோம். நமக்கு MAS தான் ஃபார்முலா வரும். ஸோ ஆசலரேஷன் 4 செகண்டில் என்ன இருக்கும்? இது வந்து -8 + 6 × 4 24 ஆகும். அப்போ 16 மீட்டர்/செகண்ட் வரும். இந்த டேட்டா வச்சுக்கிட்டு ஒர்க் டன் ஈக்குவல் டு F × S. F வந்து மாஸ் இன்ட்டு ஆசலேஷன் இன்ட்டு S. மாஸ் வந்து 3 × 10⁻³ இது வந்து 13 கொடுத்துருக்காங்க. நம்ம 13 எடுத்தோம்னா ஆன்சர் வராதுங்கிறனால நான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஆன்சரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது. ஒன்று ஆப்ஷன்லேயோ இல்லை கொஸ்டின்லேயோ தப்பு இருக்குது. ஓகே, ஆசலரேஷன் 16 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 12. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 576 × 10⁻³ ஜூல்னு வரும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 576 மில்லி ஜூல்னு போட்டுக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இது வந்து நியூட்டன்ஸ் லாஸை வச்சு பண்ணக்கூடிய மெத்தடு. டைப் 7. இந்த டைப் 7ல் நம்ம சொல்ல போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ். இந்த யூனிட்டை பொறுத்தளவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய 2 டாப்பிக்கில் இது ஒரு டாபிக். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. இதை விட்டால் கொலிஷன்ஸில் இந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக வந்துடும். இல்லை 2 கொஸ்டினுமே இதே டாப்பிக்லேருந்து வரலாம். இது போக தான் மற்ற டாப்பிக்கில் நிறையா சான்சஸ். இப்போ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் என்னென்ன டைப்லாம் கேட்கலாம் அப்படின்னா ரைஃபிள் வச்சு கேட்பாங்க. ரைஃபிள் ஆர் கன்னு. இதோட ரீகாயில் வெலாசிட்டி வச்சு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து மாஸையும் கைனெட்டிக் எனர்ஜியும் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. அடுத்து மொமெண்டையும் கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட் பண்ணி இதில் ரேஷியோ கேட்குற மாதிரி கேட்கலாம். அதுக்கடுத்து பாம் எக்ஸ்ப்ளாஷன் டைப்பு இல்லை ஏதாவது பார்ட்டிக்கல் எக்ஸ்ப்ளாஷன் கேட்கலாம்.
இந்த மாதிரி. இதில் நான் ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடியது லீனியர் மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி வச்சு கேட்கக்கூடியதும் பாம் எக்ஸ்ப்ளாஷன். அதில் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீதியெல்லாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே யூனிட்டில் எடுத்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா டைப் ப்ராப்ளமும் நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியாது. அதாவது எல்லா டைப்னால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. ஒரு டைப்புக்கு ஒரு 2 ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் சாம்பிளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரு 2 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் m4m கொடுத்துருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருந்தால் லீனியர் மொமெண்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லீனியர் மொமெண்டம் ஜஸ்ட் பி மொமெண்டம் தான், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு இது வந்து நம்மளோட 13th ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் வந்து m இருக்குது, ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 4m இருக்குது. ரெண்டுலேயுமே கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு கொடுத்துட்றோம். அப்போனா ஆஃப் m1v1 ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் உள்ள கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்குன்னா m2v2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதில் தேவையான டேட்டாவை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் உள்ள மாஸ் வந்து m(v1)² ஆஃப் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் உள்ள மாஸ் வந்து 4m(v2)² இல்லையா? ஸோ m கட் பண்ணிக்கலாம், இந்த ஆஃப் கட் பண்ணிக்கலாம். இப்போ v1² என்ன வருது, 4v2² வருது. v1 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, v2² ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா v2ன்னு வரும். இப்போ இது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஷியோ ஆஃப் லீனியர் மொமெண்டம் கேட்டிருக்கான். ரேஷியோ ஆஃப் லீனியர் மொமெண்டம், தட் இஸ் P1/P2 ஈக்குவல் டு என்ன வரும், m1v1/m2v2. சிம்பிள் ஃபார்முலா. m1ங்கிறது என்னது, மாசு, ஜஸ்ட் m1 கொடுத்துருக்கான். m2ங்கிறது என்ன கொடுத்துருக்கான், ரெண்டாவது ஆப்ஜெக்ட் உள்ள மாஸ் வந்து 4m கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் உள்ள வெலாசிட்டி நம்ம என்ன எடுத்திருக்கோம், v1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2v2க்கு ஈக்குவலாக இருக்குது. பை ரெண்டாவது ஜஸ்ட் v2னே போட்டுக்கலாம். கட் பண்ணுங்கள், m கட் பண்ணிக்கலாம், v2 கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2, இது வந்து 2 2. என்ன ரேஷியோ, 1/2, தட் இஸ் 1:2ங்கிற ரேஷியோ. ஆப்ஷன் சி. ரொம்பவே ஈஸியானதான். நம்ம வெலாசிட்டிக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எய்தர் v1க்கு சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை v2க்கு சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே v2 அப்படியே வச்சுட்டு v1க்கு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இல்லை v1 அப்படியே வச்சுக்கிட்டு v2க்கு பதிலாக v2 ஈக்குவல் டு இல்லைனா v1/2ன்னு வரும். அப்போ இங்கே வந்து v1 போட்டு /2 போடையும் 2 மேலே போயிடும். v1 கேன்சல் ஆகும். எதை வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 14. இந்த கன்சர்வேஷன் மொமெண்டமில் ரொம்ப முக்கியமான டைப்பு. 2019 கூட இதே டைப் ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க நான் நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ராக் வந்து 2-3 எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் 2 பார்ட் வந்து அதே பிளேனில் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் மூவ் ஆயிடுது. இன்னொன்று வந்து ஃப்ளை ஆகுது. பாருங்கள், அதே பிளேனில் ரைட் ஆங்கிளில் போகுது. மொதல் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து m1 ஆப்ஜெக்ட், அதுக்கு ரைட் ஆங்கிளில் ஒரு m2 ஆப்ஜெக்ட் போயிடுது. மூணாவது ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளை ஆகுது. இது வந்து ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது. இட் ஃப்ளைஸ் ஆஃப், தேர்ட் பார்ட் வந்து ஃப்ளைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்றான். அப்படின்னா அப்போ ஃப்ளை ஆகுதுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனு, இதோட பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனை நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு z ஆக்சிஸில். இது வந்து என்னவாக இருக்குது, இதோட மூணாவது பார்ட்டு. ஒரே ஆப்ஜெக்ட், சென்ட்ரல் இந்த ஒரே ஆப்ஜெக்ட் வெடிச்சு சேதாருது, 3 பார்ட்டாக போயிடுது. இந்த ரெண்டும் ஒரே பிளேனில் இருக்குது, அதுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேனில் இருக்குது. இந்த ரெண்டும் ஒரே பிளேனில் இருந்தாலும் ரைட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இதுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் பாருங்கள். இந்த மாஸ் 1, இதோட m1 வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா 1 kg. இதோட வெலாசிட்டி வந்து 12 m/s. இந்த மாஸ் 2க்கு வந்து m2 ஈக்குவல் டு 2 kg. இதோட வெலாசிட்டி v2 வந்து 8 m/s. 8 m/s. இது m3 மாஸ் நம்மளை கேட்டிருக்காங்க. இதோட மாஸ் என்னென்னு, இதோட v3 ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 4 m/s. ஓகே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இது எல்லாமே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எல்லாமே மொமெண்டம் இஸ் அ வெக்டார். ஒரு 2 வெக்டார் இருக்குது அப்படின்னாலே அதோட ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி பார்ப்போம், இந்த ரெண்டுக்கும் ஆக்சுவல் இந்த டைரெக்ஷன் இருக்கும், இல்லை இந்த டைரெக்ஷன் இருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரெக்ஷன். அப்போ இந்த 2 வெக்டாருக்கு எப்பயுமே எப்படி ரிசல்டன்ட் பார்ப்பீங்க, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டாரில் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ஒரு எக்ஸ்னு ஒரு வெக்டார், ஒய்னு ஒரு வெக்டார் இருந்துச்சா எப்படி பண்ணுவீங்க, x² + y² பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெக்டார்ஸில். அந்த மாதிரி நான் இங்கே இருக்கக்கூடிய மொமெண்டம், இந்த 2 மொமெண்டமுக்கு ஒரு ரிசல்டன்ட் பார்க்குறேன்.
மொமெண்டம்கோட ரிசல்ட் என்னவாக இருக்கும், இந்த ரெண்டு மொமெண்டமோட ஸ்கொயருக்கு அடிஷன், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ m1v1 இது ஒரு மொமெண்டம், இதோட ஸ்கொயர் ப்ளஸ் m2v2 இது இதோட மொமெண்டம், இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு வெக்டாருக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு m1v1 1 × 12 12 12 ஸ்கொயர் ப்ளஸ் m2v2 2 × 8 16 16க்கு ஸ்கொயர். இது வந்து 144 256 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 தட் இஸ் 20. இதோட மொமெண்டம் வந்து 20 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ரிசல்டன் மொமெண்டம். இது பி ரிசல்டண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம இன்னொன்று ட்ரா பண்ணியிருக்கோம். இதுதான் ஃப்ளை ஆகக்கூடியது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட டோட்டல் மொமெண்டம் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த 20 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ m3v3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 20க்கு ஈக்குவலாக இருக்கணும். வேற நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது m3 ஈக்குவல் டு 20/v3 தட் இஸ் 20/4. m3 வந்து எவ்வளோ இருந்திருக்கணும், 5 கிலோகிராம் இருந்திருக்கணும். ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்கிறோம், இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அதோட அந்த எக்ஸ்ப்ளாஷனுக்கு முன்னாடியும் எக்ஸ்ப்ளாஷனுக்கு அப்புறமும் அதோட மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஏன்னா மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமே அதான் சொல்லுது, மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. அப்போ இது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள மொமெண்டம் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் உள்ள மொமெண்டம் கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்திருக்கும். அதில் ரெண்டு இந்த ரைட் ஆங்கிளில் போயிடுச்சு, ஒன்று வந்து இந்த ரெண்டு பிளேனுக்கே ஆப்போசிட்டில் ஃப்ளை ஆகுது அப்படின்னா இதோட ரிசல்டண்ட்டுக்கு இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுக்கான ரிசல்டன் என்னென்னு கால்குலேட் பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் m3v3. அதுலேருந்து மாஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான டைப்பு. இந்த டைப்லேருந்து இதுவரையும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 2013க்கு அப்புறம், 2013லேருந்து 2020க்குள்ளே இதே டைப்பில் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த மாஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரியே 2 கொஷினும், கைனட்டிக் எனர்ஜிலேருந்து வெலாசிட்டிக்கு ஒரு ரிலேஷன் அரைவ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. டைப் 8 ப்ராப்ளம் நம்பர் 15. இதில் நம்ம எடுத்துக்க போகிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மாஸ் dm/dt, லாஸ் இன் மாஸ் லாஸு இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம நீட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் இந்த மாஸ் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு, ரொம்ப கம்மியான இடத்துல வரும். அதாவது ராக்கெட்டில் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன்ஸாக வரும். ராக்கெட்டில் வந்து ஃபியூவல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ராக்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. அப்போ ஃபியூவல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் ராக்கெட்டோட மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலே போக போக ஃபியூவல் கம்பஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட ஃபியூவலோட மாஸ் குறைய டோட்டல் ராக்கெட்டோட மாஸும் குறையும். இந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் அது கேட்கலாம். அதே மாதிரி ஒரு பலூன் வந்து இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கோம், நல்லா ஊதி வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஏர் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா பலூன் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கும், அப்போ மாஸ் லீக்கேஜ் இருக்கும், அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மாஸில் ஒரு லாஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சினாரியோ எங்கேயாவது வரலாம், ரொம்ப ரேர் நீட்டில். அதில் இந்த யூனிட்லேருந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது மாஸ் லாஸு. இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டைப் 8ல். இப்போ நான் வியூ பண்ணக்கூடிய இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு என்ஜின் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது, வாட்டரை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த வாட்டர் வந்து எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னா மாஸ் பர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து என்னவாக இருக்குது, எம்மாக இருக்குது. அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, v வெலாசிட்டியில் போகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, மாஸ் பர் யூனிட் லென்த் இவ்வளோ இருக்குன்னா அந்த பைப்போட மொத்த லென்த்துக்கு மாஸ் பர் டோட்டல் லென்த் என்னவாக இருக்கும். எக்ஸாம்பிள் டோட்டல் லென்த் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு எல் லென்த்துன்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பைப்போட லென்த்து எக்ஸ் லென்த் இருக்குது அப்படின்னா அதோட டோட்டல் லென்த்துக்கு என்ன மாஸ் இருக்கும், எம்எக்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது v வெலாசிட்டியில் வெளியே போகுது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ போகுது, பெர் டைமுக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தெரியணும். ரேட் ஆஃப் மாஸ் லீவிங், அதுதான் dm/dtங்கிற ரேட் ஆஃப் மாஸ் லீவிங் த்ரூ த பைப்பு. அப்போ ரேட் ஆஃப் மாஸ்னால என்ன, பெர் டைமுக்கு, தட் இஸ் mx/t. இந்த x/t நம்ம என்ன எழுதிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம், தட் இஸ் m × v எழுதிக்கலாம். இந்த m × vங்கிறது என்னது, ரேட் ஆஃப் மாஸ் லீவிங், ரேட் ஆஃப் மாஸ் சேஞ்சிங், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மாஸ் dm/dt அப்படிங்கிறது. ஓகே, இதை வச்சுக்கிட்டாலே நம்ம ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். we know that கைனடிக் எனர்ஜி என்னது, ½ mv². ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜினா
கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் ஆஃப். அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, இந்த எம்ங்கிற சாதாரண மாசு, இது ரேட் ஆஃப் மாஸ் லீவிங் இந்த இருக்குது. அப்போ எம்முக்கு பதிலாக நமக்கு புது குவான்டிட்டி வருது. ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜினால ரேட் ஆஃப் லாஸ் இன் மாஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மாஸ், சேஞ்ச் இன் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு, அது வந்து நாட் ஜஸ்ட் எம்மு, அது வந்து எம்வி. அது போக ப்ராப்ளமில் உள்ள வி ஸ்கொயர்டு, ஆக்சுவலி அந்த ஃபார்முலாவில் உள்ள வி ஸ்கொயர்டு. அப்போ என்னவாகுது, இது வந்து ஆஃப் எம்வி க்யூப் ஆகுது. இந்த ஆஃப் எம்வி க்யூப்ங்கிறது கைனடிக் எனர்ஜி இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஆக்சுவலாகவே ஒர்க்குக்கு ஈக்குவல் இல்லையா. கைனடிக் எனர்ஜி வந்து எனர்ஜிங்கிறது ஒர்க்குக்கு ஈக்குவல். அப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஒர்க் பை டைம் எழுதியிருக்கோம். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்குங்கிறது என்னது, பவர். இது ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜிங்கிறது இன்டைரக்டாக என்ன கேட்குறாங்க, பவர் கேட்குறாங்க. P ஈக்குவல் டு ஆஃப் எம்வி க்யூப்ங்கிறது பவருக்கான ஒரு புது ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்டு, டி கரெக்ட், ஆஃப் எம்வி க்யூப். நியூமரிக்கல் நம்பர் 16 பாருங்கள். லாஸ்ட் ப்ராப்ளமாக நம்ம டெரைவ் பண்ணோம், இதை அப்படியே ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷத்தில் 2009 போன கொஸ்டின் கேட்டாங்க, இது 2010க்கான கொஸ்டின். பவர் கேட்டிருக்காங்க, எதை கொடுத்து, மாஸ் பர் யூனிட் லென்த்து கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் கேட்குறாங்க. பவருக்கு நம்ம என்ன தான் டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம், ஆஃப் எம்வி க்யூபு ஆஃப் இன்ட்டு மாஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 100 கிலோகிராம் பெர் மீட்டர், ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்லேயே இருக்குது. வெலாசிட்டி 2 கொடுத்துட்டாங்க, 2 க்யூபு தட் இஸ் 8, 2 க்யூப் 8 ஆயிரும், இது 4 ஆயிரும். ஸோ 400 வாட்டுங்கிறது ஆன்சர். எவ்வளோ ஈஸி பாருங்கள். போன ப்ராப்ளமில் இந்த கான்செப்ட் ஆஃப் எம்வி க்யூப்ங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருந்தவங்களுக்கு 2009 அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருந்தவங்களுக்கு 2010 கேட்ட இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டினாக இருந்திருக்கும். அடுத்த டைப் பார்க்கலாம். டைப் 9 கொஸ்டின் நம்பர் 17. இதில் நான் சூஸ் பண்ணிக்கூடிய டாப்பிக்கு பியூராக பவர் சம்மந்தமானது. பவரில் நிறையா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம், அதனால் கொஞ்சம் ரேரான கொஸ்டினை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு மெஷினை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஓட வைக்கிறோம். அந்த பார்ட்டிக்கிள் மாஸ் வந்து எம் இருக்குது, மெஷினோட பவர் வந்து கே வாட்ஸ் இருக்குது. அப்படின்னா அதுக்கு சப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இது வந்து எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷனாக இருக்குது. எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். நமக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அதில் சூட்டபுளாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு தேவையானதை விட்டுட்டு மீதிலாம் வச்சு டெரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், அது ஆப்ஷன்லேயே இருக்காது. ஸோ ஆப்ஷனில் எனக்கு எல்லாமே எம் இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ இது இருக்கிறனால நான் ஃபோர்ஸ் பண்ணணும் எதுலேருந்து, பவர்லேருந்து பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு எனர்ஜி ஆர் ஒர்க் டன் என்னன்னு தெரியும், ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு தெரியும். இது வந்து கைனடிக் எனர்ஜி தான். கைனடிக் எனர்ஜி வந்து ஒர்க் டன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஆஃப் எம்வி ஸ்கொயர் தெரியும், ஏன்னா இதில் எம் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்கு தேவையான 2 இருக்குது. விக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டோட்டலாகவே எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் நான் ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறேன். அப்போ பவர் வேணும் அப்படின்னா ஒர்க் டன் பை டைமு. அப்போ இது என்ன ஆகும், 1/2 mv ஸ்கொயர் பை டைம் ஆகும். இந்த ஒர்க் டன் பை டைம் தான் பவர். இந்த பவர் தான் நமக்கு என்னென்னு எடுக்க சொல்லியிருக்காங்க, கேன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கே வந்து என்ன ஆகுது, ½ × mv ஸ்கொயர் பை டி ஆகுது. இதுலேருந்து நான் வி ஸ்கொயர் எழுதிக்கிறேன். வி ஸ்கொயர்லேருந்து திரும்ப நம்ம ஆசோலேஷன் கால்குலேட் பண்ணலாம். அந்த ஆசோலேஷன் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸுக்கு வந்து ஏற்கனவே மாஸ் வந்து எம்னு கொடுத்துட்டனால ஃபோர்ஸ் வந்து எம்ஏன்னு வச்சு பண்ணலாம். இதான் சிம்பிள் லாஜிக்கு. நான் வி ஸ்கொயருக்கு எழுதிக்கிறேன். வி ஸ்கொயர் என்னவாகும், 2kT/m ஆகும். ஆர்எல்ஸ் வி ஈக்குவல் டு 2kT/m ஹோல் பவர் 1/2 இல்லை ஸ்கொயர் ரூட் போட்டு கூட எழுதலாம் இல்லையா. இதை வச்சுக்கிட்டு வி இருக்குது, அப்போ இதை வச்சு நம்ம ஆசோலேஷன் பண்ணலாம். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆசோலேஷன் கிடச்சிரும். dv/dt பண்ணால் dv/dt பண்ண கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான், டீயை தான் பண்ண போகிறோம். அப்போ கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, √2k/m இருக்குது. ரூட்டுக்குள்ளே தான் எல்லாமே. √2k/m இருக்குது. t பவர் ஆஃப் இருக்குது. t பவர் ஆஃப் இருந்தால் என்னவாகும், இங்கே எழுதுறேன் பாருங்கள். t பவர் ஆஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ½ × t பவர் ஆஃப் -1 பண்ணுவோம் இல்லையா. அப்போ t பவர் ஆஃப் பண்ணும்போது ஒரு ½ × t பவர்
1/2 -1 -1/2 வரும். இது எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2k/m அப்படியே இருக்குது. இது வந்து 1/2 t பவர் -1/2 t பவர் -1/2 வச்சுட்டு t அப்படியே வச்சு எழுதிக்கிறேன். இது வந்து ஆக்சலரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா F = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் எம்னே வச்சுக்கலாம். மாஸ் வந்து எம் வந்து நான் என்ன எழுதிக்கலாம்? கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி √m அண்ட் √mனு எழுதிக்கிறேன். இது வந்து இந்த மாஸ் தான். இந்த m √m × √mனு எழுதலாமா? அடுத்த ஆக்சலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல்லாமே தனித்தனியாக பிரிச்சிடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் k பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் m t பவர் 1/2 t பவர் -1/2 இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 வந்து √2 × √2னு எழுதலாமா? சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m இருக்கும். ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m இதையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ரூட்டும் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கலாம் சேர்த்து எழுதுங்க பார்ப்போம். ரூட் ஆஃப் m இருக்குது, ரூட் ஆஃப் k இருக்குது, டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் ஒரு 2 இருக்குது, இங்கே t பவர் -1/2 இருக்குது. இதுக்கு ரிலவெண்ட்டான ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் mk பை 2 இதை அப்படியே கிளப் பண்ணி எழுதியிருக்கேன். பை t பவர் -1/2 இதுதான் ஃபோர்ஸு. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை எப்படி சூஸ் பண்ணோன்னா ஆப்ஷன்லேருந்து தான் சூஸ் பண்ணுறோம். ஆஃப் mv² மெத்தடுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து பவருக்கு போகிறோம். அதுலேருந்து பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா வெலாசிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த வெலாசிட்டி ஈக்குவேஷனை ஒன் டைம் பண்ணும்போது நமக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிடும். ஆக்சலரேஷன் கிடச்சிட்டா நமக்கு தேவையான ஃபோர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் இந்த ப்ராப்ளம் பண்ணுறோம். கொஸ்டின் நம்பர் 18 பவர் டாப்பிக்கில் இருந்து ஒரு 2 கூலி வந்து ஒரே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஜெக்டை சூட்கேஸ் வந்து 2 மீட்டர் ஹைட் ரைஸ் பண்ணுறாங்க. அப்படி ரைஸ் பண்ணும்போது ஒருத்தர் 1 நிமிஷத்தில் முடிக்கிறார், இன்னொருத்தர் 30 செகண்ட்ஸில் முடிக்கிறார் அப்படின்னா அவங்களோட பவருக்கு என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதை நான் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 2:1 கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கனால நீங்கள் ரீட் பண்ணி ஒரு மைண்ட் ப்ராப்ளமாக பண்ணிங்கன்னா நிறையா பேர் 2:1 சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஒர்க் டன் பை டைம், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் டன் பை டைமு. இதில் நான் என்ன எழுதிக்கலாம்? P ப்ரொபோஷனல் டு 1/t இல்லையா? அப்போ இங்கே 2 பேருக்கும் பவர் எழுதணும் அப்படின்னா P1/P2 பவர் ஆஃப் பர்சன் 1 பை பவர் ஆஃப் பர்சன் 2 போட்டோன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைமு. அப்போ எப்படி இருக்கும்? T2/T1 இருக்கும். அப்போ 30 செகண்ட் பை 60 செகண்ட். ஃபஸ்ட் ஆளுக்கு 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க. 1 மினிட்டை நான் 60 செகண்ட்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது? 1/2ன்னு வருது. P1:P2ங்கிற ரேஷியோ பார்த்தோம்னா 1:2ன்னு வருது. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு. நிறையா பேர் கொஸ்டினை படிச்சுட்டு அவர் 1 நிமிஷத்தில் பண்ணுறாரு, ரெண்டாவது உள்ளது 60 செகண்ட்ஸில் பண்ணுறாரு. அப்படின்னா பவர் வந்து 1:13 போடுவாங்க. அதாவது இது எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா முதல் ஆள் ஒரு நிமிஷத்தில் பண்ணியிருக்காரு, தட் இஸ் 30 செகண்ட்ஸு. ரெண்டாவது ஆள் 60 செகண்ட்ஸு, ரெண்டாவது ஆள் 30 செகண்ட்ஸில் பண்ணியிருக்காரு. அப்போ 2:1 நினச்சிட்டு இப்படி ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க கொடுத்துருக்க டைமு பவருக்கும் டைமும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1:2 தான் வரும். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அடுத்த டைப் பார்க்கலாம். இந்த யூனிட்டில் கடைசி டைப் 10 ப்ராப்ளம் நம்பர் 9. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான டாபிக்ங்கிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கொலிஷன். இதில் நம்ம கொலிஷன் எடுத்துருக்கோம். கொலிஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 10-20 கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் முக்கியமானது ரொம்ப ரேரானது நம்ம டிஸ்கஸ் பண்ணாத டைப்புங்கிறதுனால ஒரு 2 கொஸ்டின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் எந்த புக்கை பார்த்தீங்கனாலும் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு ஹெட் ஆன் கொலிஷன் எடுத்திருக்கேன். ரீசெண்ட் இயர் கொஸ்டின் கூட. இது 2019 கேட்ட கொஸ்டின். 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் 4 மாஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து u வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதை விட பாதி சைஸில் இருக்கக்கூடிய 2m அப்படின்னு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாஸ். இதோட வெலாசிட்டி வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் ஹெட் ஆன் அண்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ எலாஸ்டிக் கொலிஷன் ஆகிறது எனர்ஜி லாஸ் பை ஏ கேட்குறாங்க. இதில் இது வந்து ஃப்ராக்ஷனல் எனர்ஜி. சாதாரண எனர்ஜி லாஸ் மட்டும் இல்லை, ஃப்ராக்ஷனல் எனர்ஜி லாஸ்ட் பை ஏ கேட்குறாங்க. இந்த ஆப்ஜெக்டில் என்ன ஃப்ராக்ஷனல் எனர்ஜி லாஸ்? எனர்ஜி லாஸ்க்கும் ஃப்ராக்ஷனல் எனர்ஜி லாஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இதில் எனர்ஜி என்ன லாஸ் ஆகுது? இதில் போய் மோதுறதுனால எனர்ஜி லாஸ் ஆகுது. இதில் லாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை தான் இந்த 2m வந்து கெயின் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கும், மூவ் ஆகும்.
அப்போ எனர்ஜி லாஸ் பை ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது எனர்ஜி கெயின் பை செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஹெட் ஆன் அண்டு எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா கூட வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் ஆங்கிளோட. இது வந்து எலாஸ்டிக் கொலிஷனோட 100% அதுக்கு வந்து கெயின் ஆகிருக்கும். ஸோ எலாஸ்டிக் கொலிஷனுக்கு நம்ம டைரெக்டாக டெரைவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய V2 ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் திஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 2m1u1 by m1 plus m2. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2m1ங்கிறது வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மாஸு, u1ங்கிறது யூனே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் m1ங்கிறது 4 டைம்ஸ் ஆஃப் மாஸு, ப்ளஸ் m2ங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் மாஸ். இதை சிம்பிளை பண்ணால் 8mu வரும், கீழே வந்து 6m வரும், mm கட் பண்ணிக்கலாம், 8/6u, that is V2 equal to 4/3u சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க. நான் ரப் பண்ணிவிட்டு அடுத்து கைனடிக் எனர்ஜி, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பேசிக்கான சின்ன ஃபார்முலா தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், எனர்ஜி லாஸ் பை ஏ கேட்குறாங்க. அதுதான் என்னது அப்படின்னா எனர்ஜி கெயின் பை பிஆர். இப்போ பியில் என்ன எனர்ஜி கெயின் ஆகிருக்கும் அப்படின்னா இது மூவ் ஆக போகுது. இப்போ இதில் ஒரு கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. இதில் கைனடிக் எனர்ஜியில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கணும். இதோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இதில் என்ன மூவ் ஆகவே இல்லை, ஜீரோவில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜியே கிடையாது, அது ஜீரோ ஆயிடுது அந்த டேர்மு. அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜிங்கிறது ஆஃபு, அதோட மாஸு 2m, அதோட வெலாசிட்டி தான் நம்ம இப்போ டெரைவ் பண்ணோம் 4/3u, 4/3uக்கு ஸ்கொயர். ஏன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயரில் எழுதியிருக்கேன், ஆஃப் mv ஸ்கொயர், ஆஃப் mv2 ஸ்கொயர், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி v2 ஸ்கொயர். இப்போ இந்த டூ கட் பண்ணிக்கலாம், மாஸ் மட்டும் இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், 16/9u ஸ்கொயர் ஆகும். அப்போ இதுதான் என்னது எனர்ஜி லாஸ் பை ஏ. எனர்ஜி லாஸ் பை ஏன்னா டெல் கைனடிக் எனர்ஜி, எனர்ஜி லாஸு, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. எனர்ஜி இவ்வளோ போயிடுச்சு, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இவ்வளவு. தட் கேன் பி ரிட்டன் as 16/u mu ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அது என்னது? ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி வந்து இது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து எனர்ஜி லாஸ் இன் ஏ. அப்போ ஒரிஜினலாக ஆரம்பத்தில் இதில் என்ன கைனடிக் எனர்ஜி இருந்துச்சு? அப்போ 16/9mu ஸ்கொயர். இதில் ஆரம்பத்தில் ஏல இருந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் இன்ட்டு mv ஸ்கொயர், m வந்து 4, u ஸ்கொயர், v ஸ்கொயருங்கிறது என்னது u ஸ்கொயர், இனிஷியல் கைனடிக் எனர்ஜி u ஸ்கொயர் இருந்திருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி எழுதிக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன், 16/9mu ஸ்கொயர் எழுதிக்கலாம். டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாம், 2/1, 1/2 2/1ன்னு போட்டிருக்கேன். இதில் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன ஆகும், டினாமினேட்டரில் இன்ட்டு 1/4mu ஸ்கொயர்னு இருக்குமா? கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை 4 கட் பண்ணிக்கலாம், இங்கே வந்து 4 டைம்ஸு, அவ்வளோதான் வரணும், கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். mu ஸ்கொயர் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 8/9 ஆன்சர் ஆப்ஷன் 2. 2019 கேட்ட கொஷின், எலாஸ்டிக் கொலிஷன். ப்ராப்ளம் நம்பர் 20, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கூடிய டேட்டா பாருங்கள். 2018 கேட்ட கொஷினை எப்போயுமே நான் சொல்லுவேன், இந்த கஷ்டமான கொஷின் எடுத்து நீங்கள் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் 2018 எடுத்து பார்க்கலாம். இந்த 45 கொஷினில் மோர் தென் 20 கொஷின் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். கொஞ்சம் வேகமாகவோ கேர்லெஸ்ஸாகவோ பண்ணிட்டோம்னா நிறைய தப்பு பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஆன்சர் வராமல் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்தளவு கொஷின் வந்து ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ரீசெண்ட் டேஸில் கேட்டதை எல்லாத்தோட கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் எல்லாமே பண்ணிடலாம். யோசிக்காமல் கொஞ்சம் அவசரத்தில் பண்ணோன்னா ஏதாவது தப்பு பண்ண சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின் எடுத்து நீங்கள் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா 2013, 2020 இதான் 2 ஈஸியான கொஸ்டின் பேப்பரு. நான் ஒரு நீட் ஈஸியாக இருந்துச்சுன்னா எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம்னாலே தெரியும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக செலக்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. 2018 கேட்காத கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, வெரி ரேர் கொஸ்டின்ஸாக கேட்டிருப்பாங்க. இது கோஎஃபிஷியன்ட் ரெஸ்டியூஷன் 2018 கேட்ட கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிவிட்டால் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மூவிங் பிளாக் எம் இருக்குது, ஒரு ஸ்டேஷ்னரி பிளாக் வந்து 4m இருக்குது. இனிஷியலாக இது வந்து எம்மு, இது வந்து 4m, இங்கே வந்து ஹிட் ஆகுது, இது வந்து பிஃபோர். லைட்டர் பாடி வந்து கொலிஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட்டில் வந்துடுது அப்படின்னு கொடுத்தாரோம். தட் இஸ் ஆஃப்டர் த கொலிஷன் வந்து எம் வந்து வெலாசிட்டி இல்லை, ரெஸ்ட்டில் இருக்குது. when the initial velocity of lighter block வந்து v-ஆ இருக்கும்போது, இது ஆரம்பத்தில் ஸ்டேஷனரி பிளாக்னு கொடுத்தனால இதுக்கு வெலாசிட்டி இல்லை, 0. ஆஃப்டர் கொலிஷன் வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 4mக்கு ஆஃப்டர் த கொலிஷன் என்ன வெலாசிட்டிங்கிறதே கொடுக்கல, அதாவது நமக்கு v2 கொடுக்கல. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வேணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், E equal to v2 minus v1 by u1 minus u2. அது பிறகு சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா இந்த விக்கான இந்த v என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம இது என்ன பண்ணால், இது கொலிஷன்னு கொடுத்துட்டனால நமக்கு எப்பயுமே என்ன தெரியும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்னு தெரியும். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி நம்ம என்ன எழுதலாம், பிஃபோர் மொமெண்டம் எழுதுவோம், m1 u1 ப்ளஸ் m2 u2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், m1 v1 ப்ளஸ் m2 v2க்கு ஈக்குவலாக இருக்கும். m1ங்கிறது m, u1ங்கிறது அதோட வெலாசிட்டி v, ப்ளஸ் m2ங்கிறது 4m, அதோட வெலாசிட்டி 0, அதனால் நான் எழுதவே தேவையில்லை. m1 அகைனு இங்கே ஆஃப்டர் கொலிஷன் எழுதுறேன், m1 v1ங்கிறது அதுக்கு 0, அதை நான் எழுதலை, இன்ட்டு m2 இன்ட்டு v2 நமக்கு தெரியாது, நான் ஒரு v டேஷ்னு வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டோம்னா m2 வந்து எவ்வளவு, 4m, v2க்கு பதிலாக இது தெரியாத ஒரு வெலாசிட்டிங்கனால நான் v டேஷ்னு வச்சுக்கிறேன், இல்லை v2ன்னு வைக்கிறனாலும் v2னே வச்சுக்கலாம். ஸோ காமன் டேர்ம் m-க்கு வந்து கட் பண்ணிடலாம். அப்போ vங்கிறது நமக்கு என்ன தெரியுது, 4v டேஷ்னு தெரியுது. ஆர்எல்ஸ் நமக்கு v டேஷோட வேல்யூ தான் வேணும். v டேஷ் ஈக்குவல் டு v/4ன்னு கிடச்சிருதா, இதுலேருந்து திருப்பி எழுதுனீங்கன்னா v டேஷ் ஈக்குவல் டு v/4ன்னு கிடச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான ஒரு டேட்டா. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார்முலா என்ன, E equal to v2 minus v1 by u1 minus u2. v2ங்கிறது இதோடது, ஸோ v/4 மைனஸ் v1 இதோட ஃபைனல் வெலாசிட்டி 0 விட்டலாம், டிவைடட் பை u1 இதோட இனிஷியல் வெலாசிட்டி v மைனஸ் u2 4mக்கு இனிஷியல் வெலாசிட்டி இல்லை 0 விட்டலாம். அப்போ v/v கட்டாயிரும், ஈங்கிறது என்ன வரும் 1/4 ஆர்எல்ஸ் 0.25. எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆன்சர் 2ங்கிறது வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் கேட்பாங்க. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் E ஈக்குவல் டு 1 இருக்கும். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா E வந்து 0வாக இருக்கும். ஈயில் இன்ஃபினைட்டுங்கிற வேல்யூவே வராது. நிறைய இடத்துல இன்ஃபினைட் மைனஸ் இன்ஃபினைட்லாம் கொடுத்து கேட்கலாம். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா E ஈக்குவல் டு 1 இருக்கும். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருந்தால் E ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கிட்டு வெலாசிட்டி வச்சு சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் அதான் வரும். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த 10 டைப்புக்கு மேலே இந்த யூனிட்லேருந்து கொஷின் கேட்க சான்ஸ் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன டைப்பில் கேட்டாலும் இந்த 10 டைப்பில் தான் இருக்கும். அதனால் இந்த டைப்பில் நீங்கள் இன்னும் நிறையா கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூல்னு முடிகிற மாதிரி கொஷின், ஜூல்னு முடிகிற மாதிரி ஆன்சர் இருக்கக்கூடிய எந்த கொஷினையும் ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து விட்டுறாதீங்க. அது நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதுக்கப்புறம் கொலிஷன், இது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட டிஸ்கஸ் பண்ணலாம்.